ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு தேவையான பொருளை அளவா போட்டு எப்படி டேஸ்டா தேங்காய் சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. துருவின தேங்காய் 1 கப்புக்கு 3/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. தேங்காய் இதுக்கு அதிகமாக சேர்க்கறதால பச்சை மிளகாவோடைய காரமும் இஞ்சி டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் பாதி பச்சை மிளகாவும் கொஞ்சம் இஞ்சியும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை, துருவின தேங்காய், இது மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி மூடி தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டோம். அரைச்சி முடிச்ச பிறகு இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை இதில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சா கூட பரவாயில்லைங்க. பாருங்க, கொத்தமல்லி இலை அங்கங்கே தெரியுது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இது செய்யறது ரொம்ப ஈஸி. அதுவும் தேவையான பொருளை கரெக்டாக போட்டோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதுக்கு தாளிச்சு போட்டுடலாம். தண்ணி சேர்க்கும் போது அளவாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.